வணக்கம் நண்பர்களே. உலக அளவில் இந்துக்கள் அதிகமாக வசிக்கும் நாடுகள் எது என்பதை பற்றி காணொளியில் காண உள்ளோம். நேயர்களே, உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகத்திலேயே அதிக அளவில் இந்துக்கள் வசிக்கும் முதல் நாடு இந்தியா என்று நாம் நினைத்தால் நிச்சயமாக ஏமாந்து போய்விடுவோம். ஏனெனில் இந்தியா முதலிடத்தை பெறவில்லை, நேபாளமே முதலிடத்தை பெறுகிறது. அதாவது இப்பொழுது நம் மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தால் நேபாளத்தில்தான் இந்துக்கள் அதிகமாக உள்ளனர். அதாவது நேபாளத்தில் மொத்த மக்கள் தொகையில் 80% அதிகமானோர் இந்துக்களாக உள்ளனர். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நேபாளத்தில் 81.19% பேர் இந்துக்களாக உள்ளனர். அதாவது 2,36,77,744 பேர் இந்துக்களாக உள்ளனர். முன்பு ஒரு காலத்தில் நேபாளம் இந்து தேசமாக இருந்தது. ஆனால் இந்த நாடு 2006இல் மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது. மேலும் நேபாளத்தில் உள்ள கலாச்சாரம் திபெத் மற்றும் இந்தியாவை போன்றே உள்ளது. இங்கு 9% பௌத்தர்களும் 4.4% முஸ்லிம்களும் உள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. இந்துக்களை பொறுத்தவரை இந்தியாவில் 96.63 கோடி பேர் இந்துக்களாக உள்ளனர். அதாவது மொத்த மக்கள் தொகையில் 79% பேர் இந்துக்களாக உள்ளனர். அதன்படி நேபாளம் மற்றும் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அதிக இந்துக்களை கொண்ட உலக நாடுகளின் பட்டியலில் மொரீஷியஸ் 3வது இடத்தை உள்ளது. இந்த நாட்டில் 50%க்கும் அதிகமான இந்துக்கள் உள்ளனர். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மொரீஷியஸில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 48.5% பேர் இந்துக்களாக இருந்தனர். இது தற்பொழுது 51%க்கும் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாட்டில் இந்து மதமானது ஒப்பந்த வேலை மூலம் பரவ ஆரம்பித்தது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் பணிபுரிய பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து மொரீஷியஸுக்கு ஏராளமான இந்துக்கள் கொண்டு செல்லப்பட்டனர். இதன் காரணத்தினால் இங்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். மேலும் அதிக இந்தியர்களை கொண்ட நாடாகவும் மொரீஷியஸ் மாறிவிட்டது. 1836ஆம் ஆண்டில்தான் முதலாக மொரீஷியஸுக்கு இந்தியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். முக்கியமாக மொரீஷியஸ் நாட்டின் அரசாங்கத்தில் இந்தியர்கள் இடம் பிடித்துள்ளனர். அங்குள்ள அமைச்சகத்தில் பெரும்பாலானோர் இந்துக்களாக உள்ளனர். மொரீஷியஸுக்கு அடுத்ததாக 4வது இடத்தில் பிஜி தீவில் 27.9% இந்துக்களும், 5வதாக கயானாவில் 23.3% இந்துக்களும் உள்ளனர். பூட்டானில் 22.5% இந்துக்களை பெற்று 6வது இடத்தை அது பிடித்திருக்கிறது. 7வது இடத்தை டொபாகோ பிடித்துள்ளது. இங்கு கிட்டத்தட்ட 18.2% இந்துக்களும், 8வது இடத்தில் கத்தாரில் 15.1% இந்துக்களும் உள்ளனர். இலங்கையில் 12.6% இந்துக்களும் உள்ளனர். இலங்கையானது 9வது இடத்தை பிடித்துள்ளது. நேயர்களே, மக்கள் தொகையில் அதிக அளவு இந்துக்களை கொண்ட முதல் 9 நாடுகளை இப்பட்டியலில் கொடுத்துள்ளோம்.